ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: போட்டியும் சவால்களும் வாழ்க்கையில் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை புதுதில்லி விஜய் சவுக்கில் நடைபெறவுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சியையொட்டி ஆரோவில்லிற்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். ஸ்பெயினில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார். உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போட்டியும் சவால்களும் வாழ்க்கையில் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லி பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் போட்டிகளை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அடுத்தவருடன் போட்டி போடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். போட்டிகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை பார்த்து பெற்றோர்கள் அவர்களை மதிப்பிடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மன அழுத்தத்தை கையாளும் விதத்தில் தங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் வாழ்க்கையில் இம்மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேர்வு குறித்த பயம் மற்றும் மன அழுத்தத்தை களைய மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை போக்குவதற்கு ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாடத்திட்டம் மற்றும் கற்றுத்தருவதுடன் ஆசிரியர்கள் நின்றுவிடாமல் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை களைவதற்கு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சரிவிகித உணவு மற்றும் உடற்பயிற்சி உடலுக்கு உறுதியை தரும் என்றும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது அவசியம் என்றும் அதன் மூலம் ஒருவரின் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். சரியான உறக்கம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் தொடர்ச்சியாக எழுதி பார்த்து பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் தேர்வு அறையில் ஏற்படும் தேவையற்ற பதற்றத்தை தணிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்வு குறித்த பயமும் மன அழுத்தமும் மாணவர்களின் திறனை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று அவர் கூறினார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 2,26,00,000 மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி மாணவ மாணவியரும் காணொலி வாயிலாக இன்றைய பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு உற்சாகம் அளிப்பதாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்தனர். நான் ஹரிணி, 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரதமரோட பரீட்சா சி சாக்ஷா மூலமாக நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு பயம், தேர்வு எழுதுறது, தேர்வை ஃபேஸ் பண்றது, அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் நிறையவே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பிரதமர் நம்ம எல்லாரையுமே ரொம்ப அழகா ஊக்குவிச்சாங்க. இதனால நமக்கு இருந்த கொஞ்சம் மன அழுத்தம் கூட ரொம்ப நிறையவே குறைஞ்சிருக்கு. தேர்வும் சரி, போட்டித் தேர்வுகள், இதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேரு சுரேஷ்குமார், அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். பாரத பிரதமர் அவங்க வந்துட்டு தேர்வு பயத்தை போக்குறதுக்காக நேரடியா பேசுறாங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி எக்ஸாம் எழுத போறோம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எண்ணங்கள் இருந்தாலும் அதை பயப்படாம அந்த பரீட்சையை எதிர்கொள்றதுக்கு தேவையான எல்லா முன்னேற்பாடுகளும் எப்படி செய்யணும் அப்படின்றது பிரைம் மினிஸ்டரே எங்க கிட்ட பேசுறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகமா இருக்கு. பாரத பிரதமர் அவங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை புதுதில்லி விஜய் சவுக்கில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மத்திய ஆயுதப்படை ஆகியவற்றின் பேண்ட் வாத்திய குழுக்கள் 31 விதமான இசைகளை இசைத்து பாசறைக்கு திரும்ப உள்ளன. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய கல்வி அமைச்சகம் புதுச்சேரிக்கு அருகே உள்ள ஆரோவில்லுக்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்து வந்து அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. 8 உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த இந்த மாணவர்கள் ஒரு வார காலம் தங்கியிருந்து ஸ்ரீ அரவிந்தர் கற்பித்த கொள்கைகள் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி முறை குறித்து பயிற்சி பெறுகின்றனர். ஆரோவில்லில் உலக நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு பிரிவினர் இங்கு தங்கியிருந்து நல்லிணக்கம், உலக அமைதி ஆகியவற்றுக்காக தொடர்ந்து ஆற்றி வரும் பணிகள் குறிப்பிடத்தக்கது. காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் நடைபெறுகிறது.
புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் கர்நாடகா 5.26 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறக்குமாறு ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. ஸ்பெயினில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவரை அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் கே பட்நாயக் வரவேற்றார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் தமிழக அரசு சார்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்நிலையில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்று மாலை ஸ்பெயின் நாட்டின் தொழில் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை தாம் சந்தித்து பேச உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் இளைஞர்கள் வளத்தை எடுத்துக் கூறி முதலீடுகளை ஈர்க்கவிருப்பதாக திரு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. திருச்சி, சேலம் உள்ளிட்ட 13 இடங்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து 710 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மற்ற இடங்களுக்கு மாதவரத்திலிருந்து 160 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்வாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கோடியக்கரைக்கு ரஷ்யா, ஈரான், ஈராக், பாகிஸ்தான், இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பறவைகள் வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ரஷ்யா, ஈரான், ஈராக், பாகிஸ்தான், இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பூநாரை, செங்கால் நாரை, வரித்தலை வாத்து, ஊசிவால் வாத்து, சிறவி என 240க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து செல்கின்றன. இதுபோல கடலாலா, கடல்காகம் உள்ளிட்ட பறவைகளும் வந்து செல்கிறது. இந்த ஆண்டில் 10 லட்சத்துக்கு மேல் பறவைகள் வந்து செல்கிறது. இந்த பறவைகள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையினர், கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் என 60க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் சரணாலயத்தில் 12 குழுக்களாக பிரிந்து காட்டுக்குள் உள்ள வழித்தடங்களில் சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பறவைகள் கணக்கெடுப்பு முடிவில் வெளிநாடுகளிலிருந்து எத்தனை வகையான பறவைகள் வந்துள்ளது என்பது தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட விண்கலம் ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு தற்போது தனது பணியை தொடங்கியுள்ளது. கடந்த 9 நாட்களுக்கு முன்பாக நிலவுக்கு அனுப்பப்பட்ட இந்த விண்கலத்தின் சூரிய தகடுகளில் சூரிய ஒளி படாததன் காரணமாக செயலிழந்து இருந்தது. தற்போது சூரிய வெளிச்சம் கிடைத்ததை அடுத்து இந்த விண்கலம் இயங்க தொடங்கியுள்ளதாக ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஓமனில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் ஜமைக்காவை வென்றது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா 37 தங்கப்பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. தமிழகம் 29 தங்கம், 18 வெள்ளி, 30 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹரியானா பெங்கால் அணியையும், பாட்னா குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போட்டியும் சவால்களும் வாழ்க்கையில் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை புதுதில்லி விஜய் சவுக்கில் நடைபெறவுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சியையொட்டி ஆரோவில்லிற்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். ஸ்பெயினில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார்.
உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.